நாமக்கல் மாவட்டத்தில் புத்தாண்டை முன்னிட்டு ஈரோட்டில் இருந்து பள்ளிப்பாளையம் நோக்கி வந்து கொண்டிருந்த சொகுசு மினி சுற்றுலா பேருந்தை வழிமறித்த உள்ளூர் பகுதியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பேருந்தின் முன்பு உற்சாக நடனமாடினர். தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் அந்த இளைஞர்களிடம் வாகனத்தை வழிமறித்து நடனமாடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அவர்களை அங்கிருந்து விரட்டிவிட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தில் காஞ்சி ஸ்கேட்டிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் ஒரே நாளில் 2 சிறுமிகள் ரோலர் ஸ்கேட்டிங் மூலம் 1 கிலோமீட்டர் தூரம் தேசிய நெடுஞ்சாலையில் காரை தள்ளியும் 100 மாணவர்கள் ஃபயர் ஸ்டிக் என்னும் நிகழ்வினை 1 மணி நேரம் தொடர்ச்சியாக அதனை நடத்தி மற்றொரு உலக சாதனை நிகழ்த்தினர். இந்த 2 உலக சாதனைகளும் நோபல் ரெக்கார்ட்ஸ் என்னும் நிறுவன தனியார் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. ஒரே நாளில் 2 பேர் உலக சாதனைகள் நிகழ்த்தியது காஞ்சிபுரம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 28, 29ஆம் தேதிகளில் மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கடலூர், விழுப்புரம், ஓசூர், திருப்பூர், மதுரை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்ற நிலையில் கடலூர் நைசா அணி முதலிடம் பிடித்து சாம்பியன் கோப்பைகளை கைப்பற்றியது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வசித்து வரும் குழந்தைவேல் ஜெயமணி தம்பதியரின் மகன் சுஜய் என்ற சிறுவன் குமரி கடலில் திருவள்ளுவர் சிலை அமைத்து 25வது ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு அவரது உருவப்படத்தில் 1330 குறளை 12 மணி நேரத்தில் எழுதி சாதனை படைத்துள்ளார். மேலும் திருவள்ளுவரின் மேல் இருக்கும் பற்றினாலும் திருக்குறளின் மேல் இருக்கும் பற்றினாலும் இதை எழுதியதாக அந்த சிறுவன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் இன்று காலை நீர்வரத்து சீரான நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளனர். ஆங்கில புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு தற்போது குற்றாலம் மெயின் அருவி கரையில் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் உற்சாகமாக குளியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி 4வது வார்டில் பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கையால் தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துறை சார்ந்த அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களுக்கு நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் உரிய உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவனர் குடந்தை அரசன் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொள்ளும் செயல் பிற்போக்குத்தனமான செயலாக இருக்கிறது என விமர்சித்து பேசினார். அண்ணாமலை அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் விவகாரம் சம்பந்தமாக சாட்டையால் அடித்துக் கொள்வதாக தன்னை 6 முறை சாட்டையால் அடித்துக் கொண்டார். அவரிடத்தில் நாங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இது ஒரு எதிர்க்கட்சிக்கான அரசியல் விடயமாக முன்வைக்கக்கூடிய செயல்பாடு என்பது நடைமுறையில் இல்லாத ஆனால் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை திணிக்கிற ஒரு முறையாக இருக்கிறது. இது நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். சென்னை திருவான்மியூரில் துவங்கும் ஈசிஆர் சாலை சந்திப்பில் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது தலைக்கவசம் இன்றியும் வாகன சாகசத்தில் ஈடுபடுபவரையும் பிடித்து வழக்கு பதிவு செய்யாமல் அமர வைத்து வாகன விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து போலீசார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்தினகிரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் இன்று
ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மங்கள தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புத்தாண்டையொட்டி ராஜகணபதி நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகணபதி வரசித்தி ஆஞ்சநேயர் கோயிலில் இன்று 67ஆம் ஆண்டு கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி சித்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு கல்யாண சுப்பிரமணியர் சுவாமிக்கு 35 லட்சம் ரூபாய் புதிய கரன்சி நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புத்தாண்டு நாளான இன்று விடிய காலை முதலே பக்தர்கள் இங்கு வந்து சுவாமியை தரிசித்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியர் ஆலயத்தில் அங்க பிரதட்சணம் செய்தும் முட்டி போட்டு நடந்தும் தீச்சட்டி ஏந்தி சென்று திரளான பக்தர்கள் நூதன முறையில் பிரார்த்தனையில் ஈடுபட்டு புத்தாண்டு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து அந்தோணியர் ஆலயத்தில் சிறப்பு திருப்பொலி பூஜை செய்யப்பட்டது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலில் பின்னணி பாடகர் வேல்முருகன் மற்றும் சின்னத்திரை பல்சுவை நடிகர் சுட்டி அரவிந்த் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். அங்கு கோயிலுக்கு வருகை புரிந்திருந்த பக்தர்கள் பின்னணி பாடகர் வேல்முருகன் மற்றும் அரவிந்த் ஆகியோருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து சென்றனர்.